போக்குவரத்துறை நஷ்டம் என்பது புதிய செய்தி அல்ல, இது பழைய செய்தி. அவங்களும் சொல்லியிருக்காங்க, ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு இது வந்து அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். போக்குவரத்துறை என்பது ஒரு சேவைத்துறை. இதில் லாப நட்டம் கணக்கு பார்ப்பதற்கு எந்த இடமும் கிடையாது. இதில் ஏற்படுகின்ற நட்டம் என்பது துறையினுடைய தவறான நடவடிக்கைகளால் என்று சொல்ல அதில் இடம் கிடையாது. கட்டண உயர்வு இல்லாமல் நாம் பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். டீசல் விலை கடுமையாக உயர்ந்த பிறகும் தமிழ்நாட்டிலே பயணிக்கின்ற பயணிகளுக்கு அந்த சுமையை ஏற்றக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால் பேருந்து கட்டணத்தை ஏற்றாமல் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த நட்டம் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நட்டத்திற்கு ஈடாக அரசு துணை நிற்கிறது. பல்வேறு விதங்களில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். மிக குறிப்பாக மகளிர் விடியல் பயணம் என்கின்ற அந்த மகளிருக்கான நகர பேருந்துகளில் இலவச பயணம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற திட்டத்தின் மூலமாக வருகின்ற வருவாய் என்பது இந்த துறை மிகவும் நலிவடைந்த நிலையிலிருந்து மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் லாப நட்டு கணக்கு பார்க்காமல் ஒரு சேவைத்துறையாக இயங்குகின்ற காரணத்தினால் இந்த அறிக்கை என்பது ஒன்றிய அரசினுடைய அந்த சிஏஜி அவருடைய பார்வையில் கொடுக்கின்ற ஒரு அறிக்கை, ஒரு துறை எப்படி செயல்படுகிறது என்பதற்கு. ஆனால் இந்த துறை சேவைத்துறை என்கின்ற காரணத்தினால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. திருவண்ணாமலை தீபத்திற்கு 40 லட்சம் மக்கள் வருவார்கள் அப்படின்னு இந்து சமயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. போக்குவரத்து சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்? சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுமா? திருவண்ணாமலையை பொறுத்தவரை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மிக முக்கியமான ஒரு இடமாக அது இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அந்த கிரிவல பாதையில் மக்கள் போவதற்கு. இந்த மகாதீபம் என்பது இன்னும் கூடுதலாக மக்கள் பெருமளவில் திரளுகின்ற ஒரு நிகழ்வு. கடந்த ஆண்டு இதற்கு மிக சிறப்பான அளவில் திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டும் அதே போன்ற சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு இடங்களில் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற பேருந்துகள் நிறுத்துவதற்கான பேருந்து நிறுத்தங்களை எல்லாம் தயார் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் திருவண்ணாமலை செல்வதற்கு சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்படுகிறது. சார், இந்த ராபிடோவில் வந்து நிறைய இந்த பழுதல் இந்த வாகனங்கள்லாம் ஓட்டுறாங்க சார். கஸ்டமர் அதை நம்பி போகிறாங்க, நிறைய விபத்து நடக்குது சார். அதாவது இல்லை, அதுதான் இது வந்து ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோனா பார்த்தீங்கன்னா சார், ஒன் வேல வர்றது, திடீர்னு லெஃப்ட் டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது சார். இல்லை, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காவல்துறை ஏற்கனவே கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த வாகனங்களை காவல்துறை ஏற்கனவே கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனம் வழக்கமான வாகன தணிக்கை நடக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பல இடங்களில் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் காப்பீடு இல்லாமலே சொந்த வாகனத்தை இயக்குகிறவர்கள் இயக்குகின்றார்கள். லைசன்ஸ் இல்லாமல் இயக்குகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை ரேபிடோ மூலமாக மக்கள் பயணிக்கின்ற போது அவருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். என்னென்னா, ஒரு சிறு விபத்து ஏற்பட்டால் கூட அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நீங்கள் ஒரு சொந்த தனி இருசக்கர வாகனத்தில் போவதற்கும் அதுவே ஒரு வாடகை வாகனத்தில் போவதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஒரு கார் எல்லோ போர்டா ஒயிட் போர்டாங்கிறது வித்தியாசம். அதே போன்று தான். எனவே அது குறித்து ஒரு முடிவெடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடும் வரணும். ஏற்கனவே அவங்க வாகனத்தை வந்து டாக்ஸியாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேபிடோ மூலமாக எந்த விதத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பது என்பதை ஆய்வு செய்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்.